ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? வாழைப்பூவில் அடை தோசை. தேங்காய் சட்னி மட்டும் போதும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் ஊற வச்சிடலாம். 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பச்சைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 3 வரமிளகாய் சேர்த்து, நான் பச்சைப்பயிறு சேர்த்துருக்கிறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன். பச்சைப்பயிருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நைட்டே பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டா காலையில் தோசை சுடுறது கரெக்டாக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஊற வச்ச வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கடைசி பேட்ச்சு. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு மாவு கூட சேர்த்து வைக்கலாம். அடை தோசைக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம பொடியாக நறுக்கின வாழைப்பூ சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ வெந்ததும் தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சிடலாம். நல்லா சூடாகட்டும். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 கப் வேக வச்ச வாழைப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், பொடியாக நறுக்கின ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து கூட கலந்துக்கோங்க. அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாக சட்னி அரைச்சிடலாம். 1 கப் தேங்காய் துருவல், 5 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த தேங்காய் சட்னிக்கும் அடை தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவில் ஊற வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அடை தோசைக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 சைடு வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ அடை தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.